மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் கூறி இந்த உலகளாவிய பொது தொழுகைக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உலகத்தின் முடிவு காலத்தில் வாசமாக இருக்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் ஒப்பு கொடுத்திருக்கிற மக்களே,
உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த தொழுகையில் சங்கீதம் 29 நாம் தெரிந்து கொள்வோம். இந்த 29வது அதிகாரத்தில் 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த 11 வசனங்களில் 6 முறை கர்த்தருடைய சத்தம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 29ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். சத்தம் என்பது வார்த்தை தான். ஆனால் வார்த்தையை மெதுவாக பேச முடியும், கிசுகிசுக்க முடியும், அமைதலாக பேச முடியும், ஓங்கி குரல் எழுப்பி பேச முடியும். சத்தம் என்ற சொல் அதிக அளவிலே தூரத்திலிருந்து கேட்கும் வார்த்தை தான். கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியிலே இருக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. கர்த்தர் பேசுகிறார். வானமே கேள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் பேசும்போது வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? நம்முடைய பதில் அதற்கு எப்படி இருக்க முடியும்? சகோதரர்களே, ஆரம்பம் முதல பைபிள் தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோமே. எப்படி சிருஷ்டித்தார்? அவர் உண்டாக கடவுது என்று பேசினார். தேவன் பேசினார். இந்த தொழுகையில் தேவன் தமது வார்த்தைகளை உங்களுக்கு நினைவூட்டத்தக்கதாக பேசுகிறார். நாம் அதை கேட்கிறோம். ஒரு கால் நான் ஒரு கருவியாக அந்த வசனத்தை எடுத்து வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, சத்தம் என்ற சொல் ஓங்கி ஒலிக்கிறது. ஒரு காட்டிலே இருக்கிற ஒரு மனிதன் வெளியே இருக்கிற மனிதனுக்கு, அது வெளியே இருக்கிற ஒரு மனிதன் காட்டுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் அவன் சத்தம் போட்டு சொல்லணும். அந்த சொல், அந்த வார்த்தை மரங்களை கடந்து அந்த மனிதனுடைய காதில் போய் விழ வேண்டும். வனாந்தரத்தில் ஒரு மனிதனை கூப்பிடுவதாக இருந்தால் சத்தம் போட்டு கூப்பிட வேண்டும். வயல்வெளிகளிலே இருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் சத்தம் போட்டு அவர்களுக்கு நாம் குரல் எழுப்ப வேண்டும். தேவன் தமது வார்த்தைகளை, தமது குமுறல்களை, தமது நியாயத்தை மனிதனுக்கு சத்தம் போட்டு சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தை சத்தமாக ஒலிக்கிறது. அதை நாம் கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று படிக்கிறோம். Today if you hear the word of God, do not harden your neck and your heart. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சின்ன சாமுவேல் சொன்னான் என்ற ஒரு தகவல் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கிறோம். Lord, speak to me, let your servant hear. நம்முடைய மனநிலை இந்த தொழுகையில் அப்படி இருக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சத்தமாய் பேசுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் ஆதாம் ஏவாளை நோக்கி உரத்த சத்தமாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அவர்களோ கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி, they avoid God's presence, they hid themselves among the trees. அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு விலகி இருக்கும்படி ஒளித்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். என் அன்பு தாயே, தகப்பனே, உன்னை குணமாக்கும் வார்த்தைகள் இந்த காலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
உங்கள் ஆத்துமா பிழைக்கத்தக்கதாக அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த சின்ன சாமுவேல் நடு இரவிலே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னானே, அவ்விதமாக நீங்கள் கேட்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை, குறிப்பாக பலஸ்தீனா தேசத்தில் ஆடு மேய்க்கிறவர்கள் தங்கள் ஆடுகளை பின்னாலும் மேய்க்கிறவர்கள் முன்னாலும் செல்வதை நமக்கு காண்பிக்கிறார். நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறவன் பின்னாலிருந்து மேய்ச்சிட்டு போவான். ஆனால் அந்த ஊரில் ஆடுகளை பின்னாலும் மேய்ப்பன் முன்னாலும் செல்வது வழக்கம். மேய்ப்பன் முன்னால் சென்றால்தான் இலை தழை புற்கள் எங்கே இருக்கிறது என்றும், தண்ணீர் எங்கே இருக்கிறது என்றும், பாறைகள் எங்கே இருக்கிறது என்றும், ஓனாய் எங்கே இருக்கிறது, கரடி எங்கே இருக்கிறது, துஷ்ட மிருகங்கள் எங்கே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அப்பொழுது அவன் தன் ஆடுகளை பாதுகாப்பான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. இது தேவனுடைய சத்தம். இயேசு கிறிஸ்துவை போல வேற யாராவது பேசினா அவன் பின்னால் இந்த ஆடு போகாது. அப்போ ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் தெரியுன்றார். அப்போ திருச்சபைக்கு கிறிஸ்துவனுடைய சத்தம் தெரியணும், கிறிஸ்துவனுடைய வார்த்தை தெரியணும். கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த 27 புத்தகங்களும் தெரியணும். இது கர்த்தருடைய வார்த்தை தானா என்று நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் நல்ல ஆடுகளாக இருப்போமானால் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆடுகள் வித்தியாசத்தை கவனிக்கிறது. நம்முடைய மேய்ப்பனுடைய குரலுக்கும் அந்நியனுடைய குரலுக்கும் அது வேறுபாட்டை காண்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய், கவனிங்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். 2 ஊர், அதாவது 2 பட்டணம், பெரேயா பட்டணம், தெசலோனிக்கிய பட்டணம். பெரேயா பட்டணத்தில் உள்ள மக்கள் கர்த்தருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை, அதுதானா, அது கர்த்தருடைய வார்த்தை தானா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்களாம். அதனால் அவர்கள் மிகுந்த நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். இந்த காலையில் கர்த்தருடைய வசனம், அந்த வார்த்தை, அந்த சத்தம் உங்களை நற்குணசாலிகளாக மாற்ற வேண்டும். சங்கீதம் 29 2வது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆவியாக இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க முடியாது, தொழுது கொள்ள வேண்டும். விக்கிரகங்களைத்தான் ஆராதிப்பார்கள். பழைய ஏற்பாடு ஆராதனைக்குரியது, புதிய ஏற்பாடு தொழுகைக்குரியது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தொழுகை என்ற வார்த்தையை, வர்ஷிப் என்ற வார்த்தையை, பிராஸ்குனியா என்ற கிரேக்க வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அலங்காரம்னா நமக்கு தெரியும். படுக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், எழுந்த பிறகு எப்படி இருக்கோம், கண்ணாடியெல்லாம் பார்த்து முகத்தை திருத்தி கொண்ட பிறகு எப்படி இருக்கிறோம், ஆடைகளை மாற்றி கொண்ட பிறகு எப்படி இருக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கிறோம், அலுவலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அங்கெல்லாம் உடலுக்கு மேலே ஏதோ ஒன்று வித்தியாசமாக நாம் செய்கிறோம். அதான் அலங்காரம்.
ஒரு நடனம் ஆடுகிற பெண் அவள் தன்னை எவ்விதமாக அலங்கரிக்கிறாள். ஒரு மணமகள் எவ்விதமாக அவள் தன்னை அலங்கரிக்கிறாள். ஒரு பிறந்த நாள் காணும் குழந்தை எவ்விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். அலங்காரம் நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது பரிசுத்த அலங்காரம். எது அலங்காரம்? தேவனுக்கு கீழ்ப்படிவது அலங்காரம், அவருடைய சித்தம் செய்வது அலங்காரம், அவருடைய வார்த்தையின் படி நடப்பது அலங்காரம், அவருக்கு பிரியமாக வாழ்வது அலங்காரம், அவருடைய வசனத்தை நேசிப்பது அலங்காரம், அதை கை கொள்வது அலங்காரம். இப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம். தேவன் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரியாமல் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாயிருங்கள். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 3வது வசனத்தில் ஒரு ஆச்சரியமான தகவல். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. God's voice or word cut the water. நடக்குமா? நடக்கும். மோசேயின் இடத்துல அந்த வார்த்தை இருந்தது. அவன் அந்த கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்தின் மீது நீட்டிய போது சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து வெட்டாந்தரை காணப்பட்டு இஸ்ரவேல் நடந்து போனார்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரை பிளக்கும். 4வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. உலகத்தையே தேவன் தமது வார்த்தையினால் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை தமது வார்த்தையினால் உண்டாக்கினார். பகலை இரவையும் தமது வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிறவைகளையும் சமுத்திரத்திலே வாழ்கிறவைகளையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கினார். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. 5வது வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அதாவது உலகத்தில் கேதுரு என்ற சிடார் என்ற மரம் பாலஸ்தீன நாட்டில் இருக்குது, ஏராளமாக இருக்குது. தேக்கு மரத்தை விட விலையுயர்ந்தது அது. மக்கள் அதன் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கேதுரு மர காடுகளை உடைய தேசங்கள் பணக்கார தேசமாக கருதப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமான நியாய தீர்ப்பு நாளில் கேதுரு மரங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், அது இல்லாமல் போக செய்துவிடும். அதனால் என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்தில் பணம், பொன், வெள்ளி, இந்த உலகத்தில் உள்ள மண் நம்மை காப்பாற்றும் என்று எண்ணக்கூடாது. இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினாலே அழியாத அலங்காரமான சாந்தத்தை உங்கள் மனதிலே தரித்து கொள்ளுங்கள். 8வது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அக்னி ஜுவாலை நாம் பார்க்கிறோம். அதை 2ஆக உடைக்கிறதுக்கு வழி இருக்கா? இன்னைய தேதி வரைக்கும் மனிதர்கள் எவ்வளோ வலிமையான விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கிறாங்க. அணுவை 2ஆக பிளக்கிறாங்க. அதனால்தான் அணுசக்தி உண்டாகிறது. ஆனால் அணுசக்தி உண்டாக்கின அந்த நெருப்பை 2ஆக பிளக்க முடியுமா? தேவனால் முடியும், அவருடைய வார்த்தையினால் முடியும். மனிதர்கள் ஒரு அணுவை கண்டுபிடிக்கலாம், அணுவை 2ஆக பிளக்கலாம். ஆனால் அது அணுவுக்குள்ளிருந்து புறப்படும் அந்த அணு கதிரை 2ஆக பிரிக்க தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. God can split the flame of fire. அதனால தான் பிரசவ வேதனைப்படுகிற மான்களோ அல்லது ஒரு தாயோ ஒரு பெண் இந்த உலகத்தில் குட்டி போடுகிற எல்லாம் அந்த பிரசவத்தில் அது துன்பப்படும் போது அவைகள் பிள்ளை பெறுவதற்கான ஆற்றலை கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு கொடுக்கிறது.
தேவனுக்கு சித்தமானால் பிரசவ வலியிலே துடிக்கிற மக்களை சுகமாக்குறவர் தேவனாயிருக்கிறார். பிள்ளைகளை ஈணும்படியான சக்தியை தருகிறார். 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த 29ஆம் அதிகாரத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு தேவன் தமது பராக்கிரமத்தை, தமது வல்லமையை, தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். God reveals His majesty, power. எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய சத்தம் தண்ணீர்களை பிளக்கும். அவருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரச் செய்யும். அவருடைய சத்தம் கடினமான மரங்களை சாம்பலாக்கிவிடும். அவருடைய சத்தம் அக்னியை 2ஆக பிரித்துவிடும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்துவிடும். இந்த சத்தத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்போது, இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது எப்படி நடந்து கொள்வீர்கள்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மக்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். 1, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார். 2, 3, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். God gives strength, God gives peace and God gives blessing. இன்றைக்கு அதான் நமக்கு தேவை. இன்றைக்கு உலகம் பாருங்கள், பேச்சு போட்டிகளை நடத்துது, சிறப்பு பேச்சுகளை கேட்கிறாங்க. உலகம் முழுதும் அரசியல்வாதிகள் பேசிய ஜனங்களை மூடர்களாக மாற்றுறாங்க. நம்முடைய தேசத்தில் தீண்டாமை ஓங்கி நிற்பதற்கு மூடதனமான பேச்சுகள் தான் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பேசிய உலகம் அழிகிறது. என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் திருச்சபை கூட விழுந்து கிடக்கிறது. இன்றைக்கு பேசுகிறவர்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லாத போச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 21 முதல் சில வசனம், குறித்த நாளிலே ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்து மேலே உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு துக்கமான வரலாறு இந்த பகுதியில் இருக்கு, நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஏரோது பிசாசனுடைய பேரன். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எந்த ஒரு வித்தியாசம் தெரியாத ஆள். ஏரோது ராஜா பரிசுத்தவான்களை கொன்றவன், சபைக்கு மிகவும் தீங்கிழைத்தவன். இவன் என்ன பண்ணுறான், ராஜவஸ்திரத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் செய்தானாம். சாத்தான் வேதம் ஓதியது ஒரு பழமொழி உண்டு, அதுதான் இது. அவன் தான் அப்படி செய்தான்னா அதை கேட்டுக்கொண்டு இந்த ஜனங்க என்ன சொன்னாங்களாம், இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் விழுந்து கிடக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கும் பிசாசின் சத்தத்துக்கும் நமக்கு வேறுபாடு தெரியணும். நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்துக்கும் அந்நியனுடைய சத்தத்துக்கும் ஆடுகளுக்கு வேறுபாடு தெரிந்தது. பாருங்க, ஏரோது ராஜா அந்த முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களை அடக்கி வைப்பதற்காக அப்போஸ்தலர்களை கொன்றான், யாக்கோபை கொன்றான், பிறகு பேதுரை பிடிக்க தொடர்ந்தான். இதெல்லாம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பொல்லாதவன் பிரசங்கம் செய்யும்போது சும்மா இருக்கிற ஆளை ஊதி பெருசாக்கின மாதிரி அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, திஸ் இஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் மென், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் காட் என்று அந்த மனிதர்கள் சொன்னாங்க. அதை கேட்டவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம். தீர்க்கதரிசிகள் என்று ஒருவரை நாம் அங்கீகரிக்கிறோம். அப்படி தான் தேவனுடைய வார்த்தை விட்டு வெளியே போனவர்களை
இது தேவனுடைய சத்தம் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவி இல்லை, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பரிசுத்த அலங்கார தொழுகை இல்லை, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் இவைகளை சிந்திக்கத்தக்கதாக இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதனால உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாமலும் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் அவருடைய சித்தம் செய்யத்தக்கதாக உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த தகப்பனே, உம்முடைய சத்தமாகிய வார்த்தையை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை தொழுது கொள்ளும்படியான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,